அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ கிளாஸ் 12ல மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ஷார்ட் ரன் ஈக்விலிபிரியம் அவுட்புட்ல ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ஒண்ணு பார்க்க போறோம். இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, எஸ்டிமேட் சேஞ்ச் இன் இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் இஃப் எம்பிஎஸ் இஸ் 0.10 அண்ட் சேஞ்ச் இன் ஃபைனல் இன்கம் ரூபீஸ் 15,000 crore அப்படின்னு குடுத்துருக்காங்க. முதல்ல இந்த ப்ராப்ளம்ல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். ஸோ ப்ராப்ளம்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிஎஸ் 0.10 marginal propensity to save MPS 0.10ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இன் ஃபைனல் இன்கம். சேஞ்ச் இன் ஃபைனல் இன்கம் இது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15,000 crore கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நம்ம ஜென்ரலாக இன்கம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன எடுத்துப்போம்னா ஒய்ன்னு எடுத்துப்போம். ஸோ சேஞ்ச் இன் இன்கம் சொன்னால் டெல் ஒய். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்னா டெல் ஒய்யோட வேல்யூ வந்து 15,000 அப்படின்றது நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதில் நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபைண்ட் சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஜென்ரலாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்னா ஐ அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டெல் ஐயை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதை தான் இந்த ப்ராப்ளமில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டெல் ஐ நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஸோ இதுக்குடைய ஃபார்முலா வந்து நம்ம பார்க்கலாம். இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கே இஸ் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல் ஐ. இப்போ இதில் நம்ம இதுதான் வந்து கண்டுபிடிக்கணும். டெல் ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியும். டெல் ஒய்யோட வேல்யூ வந்து 15,000 இது தெரியும். அப்போ கேவோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சாதான் அந்த கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சாதான் அந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம டெல் ஐயோடைய வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ முதல்ல நம்ம கேவோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கேவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ மல்டிப்ளையர் கேவுடைய வேல்யூ. இந்த கேவோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1/MPS அப்படின்ற ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேவோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் கே இஸ் ஈக்குவல் டு 1 நமக்கு எம்பிஎஸோட வேல்யூ தெரியும் 0.10. இது ப்ராப்ளம்லேயே கொடுத்துருந்தாங்க. இப்போ இது பாயிண்ட்டுக்கு அப்புறமா 2 டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்கிறது 100 ஆகும், கீழே இருக்கிறது 10 ஆகும். அப்போ இதை கேன்சல் பண்ணால் கேவோட வேல்யூ வந்து நமக்கு 10 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போது நம்ம ஒன்ஸ் அகெயின் ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம். கே இஸ் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல் ஐ. இப்போ கேவோட வேல்யூ 10, டெல் ஒய்யோட வேல்யூ வந்து 15,000 பை டெல் ஐ. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது இந்த பக்கம் கொண்டு போயிடலாம், இதை இங்கே கொண்டு வரேன். டிவைடில் இருக்கிறது அந்த பக்கம் மல்டிப்ளைக்கு போகுது, அங்கே இருக்கிற மல்டிப்ளையில் இருக்கிறது டிவைட் ஆகுது. அப்போ டெல் ஐ இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா டெல் ஐன்றது இங்கே ஒரு வேரியபிள் மாதிரி 15,000 டிவைடட் பை 10 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஆன்சர் டெல் ஐ இஸ் ஈக்குவல் டு 1,500. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஆன்சர் சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.